அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சார்ந்திருக்கின்றோம். காசா முழுவதையும் ஆக்கிரமிக்கும் ஸ்டேலின் உடைய திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கின்றது. இருந்தபோதிலும் இராணுவ தரப்பிலும் உளவு பிரிவுகளின் தரப்பிலும் மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்புகள் தற்போது கிளம்பியிருப்பதால் ஸ்டேல் அரசியல் தலைமை இராணுவ தலைமை என இரண்டு பிரிவாக தற்போது பிளவுபட்டிருக்கின்றார்கள். அடுத்து ஹிஸ்புல்லா ஆயுதங்களை களையுமாறு லெபனான் உத்தரவிட்டதை அடுத்து லெபனான் முழுவதும் பதற்றம் தொற்றிக் கொண்டுள்ளது. ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போர் லெபனானில் ஏற்படும் வகையில் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது பாரிய அளவிலான அச்சம் அதிகரித்திருக்கின்றன. ஸ்டேலுக்கு எதிராக ஜெர்மனி மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் நடவடிக்கைகளுக்கு நெதன்யாகுவினுடைய அமைச்சரவை, அதாவது பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள். இந்த பாதுகாப்பு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இனவரி பிடித்த காட்டு முராண்டிகளின் ஒரு கூட்டமாகத்தான் இருக்கின்றது. பென்கவிராக இருக்கலாம், சிமோரிச்சாக இருக்கலாம். அங்கு இருக்கக்கூடிய மக்களின் போராட்டத்தையும் அவர்கள் மதிப்பதில்லை. பாலஸ்தீன மக்களையும் ஒரு மனிதர்களாகவும் மதிப்பதில்லை. அங்கே இருக்கக்கூடிய அறிஞர்களுடைய கருத்துக்களை கூட மறைக்க முடியாத ஒரு மிக மோசமான இனவரி கும்பல் தான் நெதன்யாகுவின் அமைச்சரவையிலும் காணப்படுவதால் அந்த திட்டத்திற்கு அவர்கள் அனுமதி அளித்திருக்கின்றார்கள். ஏனெனில் அனைவருமே இனவரி பிடித்த காடியர்களாக இருக்கின்ற பொழுது அங்கே நெதன்யாகுவின் திட்டங்கள் விரைவாக அங்கு ஒப்புதல் அளிக்கப்படும். ஆனால் அமைச்சரவையில் ஒப்புதல் அளித்திருந்தாலும் கூட இராணுவ தளபதி மீண்டும் தெளிவான ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார். காசா மீது ஒரு முழு அளவிலான போரை நடத்தினால் அல்லது முழுமையான காசாவை ஆக்கிரமிக்க முற்பட்டால் மிகப்பெரிய அளவு உயிரிழப்புகளை ஸ்டேலிய இராணுவம் சந்திக்க நேரிடும். அது மட்டுமல்ல, எந்த ஒரு பணைய கைதியையும் உயிருடன் மீட்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என்பதை அவர் மீண்டும் அங்கு வலியுறுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் பணைய கைதிகள் தங்குமிடம் சிலவற்றின் மீது தாங்கள் இதுவரை தாக்குதல் எதையும் நடத்தவில்லை எனவும், காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் போது இவ்வாறான தாக்குதல் நடத்தப்பட்டால் அத்தனை பணைய கைதிகளும் சடலங்களாகத்தான் மீட்கப்படுவார்கள் என்று மீண்டும் இராணுவ தரப்பு உறுதியாக தெரிவித்திருக்கின்றார்கள். இராணுவத்திற்கு ஆதரவாக முன்னாள் மொசாட்டினுடைய அதிகாரிகள், ஷின்பெட்டினுடைய அதிகாரிகள், மக்கள் என மிகப்பெரிய அளவிலான ஒரு அலை இராணுவ தளபதியின் கருத்திற்கு ஆதரவாகவும், நெதன்யாகுவுக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய கொஞ்ச அமைச்சர்கள், அதாவது இனவரி பிடித்த சில அமைச்சர்கள் இருக்கின்ற பொழுது ஸ்டேலுக்குள் ஒரு மிகப்பெரிய பிளவு. நெதன்யாகு அவனை போன்ற இனவாதிகள் ஒரு கூட்டமாகவும், மறுபுறத்தில் பணைய கைதிகளை மீட்க வேண்டும், பாலஸ்தீனத்தில் நடத்தும் கொடூரங்களை நிறுத்த வேண்டும் என மறுபுறத்தில் மிகப்பெரிய கூட்டமாகவும் ஸ்டேல் பிளவுபட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பிளவு ஸ்டேல் காசாவில் மேற்கொள்ளும் இறுதிக்கட்ட நடவடிக்கைகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஹமாஸ் இயக்கமும் குறிப்பிட்டு விட்டார்கள். காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்க முற்பட்டால் வலி மிகுந்த பதில்களை நாங்கள் எதிரிக்கு கொடுப்போம். இதை செயல்பாட்டில் பார்க்க முடியும். எங்களுடைய போராளிகள் முழுமையான போருக்கு தயாராக இருக்கின்றார்கள். சரணடைவது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. பாலஸ்தீன சுதந்திரம் அல்லது மரணம் என்பதைத்தான் ஒவ்வொரு அங்கே இருக்கக்கூடிய அல்கசாம் போராளிகளும், அல்குட்ஸ் போராளிகளும், முஜாகிதீன்களும் விரும்புகின்றார்கள். எனவே ஒரு கௌரவமான ஒப்பந்தம் அல்லது பாலஸ்தீனத்திற்கான சுதந்திரம் அல்லாது நாங்களுடைய மரணம், இதை தவிர சரணடைவதோ ஸ்டேலிற்கு அடிபணிவது என்ற பேச்சுக்கு இடமில்லை என்பதை ஹமாஸ் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். இந்த நிலையில் ஸ்டேலின் உடைய பிரதமர் நெதன்யாகுவின் அலுவலகத்திற்கு வெளியே ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் காசாவில் இராணுவ நடவடிக்கையை நிறுத்தக்கூடி மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். ஆர்ப்பாட்டக்காரருக்கும் ஸ்டேலிய போலீசாருக்கும் இடையில் அங்கு மிகப்பெரிய அளவிலான மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சிலர் மீது இஸ்ரேலிய போலீசார் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. மனித உயிர்கள் மீதான பிராந்திய கட்டுப்பாட்டை முன்னிலைப்படுத்த வேண்டுமென அரசாங்கத்தை அவர்கள் விமர்சித்திருப்பதுடன், ட்ரம்பினுடைய தூதரகம், அதாவது அமெரிக்காவினுடைய தூதரகத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைதானத்தில் நெதன்யாகுவினுடைய வாரை நிறுத்துங்கள், ஸ்டாப் த நெதன்யாகு வார், எனது ஸ்டேலினுடைய போர் கிடையாது, இது நெதன்யாகு என்ற ஒருவனுக்காக அவனுடைய அரசியல் உயிர் வாழ்வுக்காக நடத்தப்படக்கூடிய இனப்படுகொலை, இதை நிறுத்துங்கள் என்று ஸ்டேலிய மக்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு பேனரை வைத்திருக்கின்றார்கள். ட்ரம்புக்கு அது ஒரு கோரிக்கையாக. ஆனால் ட்ரம்ப் நெதன்யாகுவின் இனப்படுகொலையில் மிகப்பெரிய ஒரு கூட்டாளியாக, பங்காளியாக இருப்பதால்
இந்த இஸ்ரேல் மக்களின் போராட்டத்தை அவர் செவிமடுப்பாரா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இந்த நிலையில் எகிப்து என்று ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக லெபனானின் அல் அக்பர் செய்தி நிறுவனத்துக்கு வெளியிட்ட எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை மேற்கோள் காட்டி, இஸ்ரேலின் காசா திட்டம் ஹமாஸ் பணைய கைதிகளை தூக்கிலிடுவதற்கு வழிவகுக்கும் என்றும், காசாவை முழுமையாக கைப்பற்ற எகிப்து முனைந்தால் அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழக்க நேரிடும், அதேபோல் இஸ்ரேல் இராணுவமும் மிகப்பெரிய அளவிலான பொறியில் சிக்கிக்கொள்வார்கள், அதேபோல் அத்தனை பணைய கைதிகளும் ஹமாஸினால் தூக்கிலிடுவதற்குரிய வாய்ப்புகள் தான் அதிகம் என்ற ஒரு செய்தியை எகிப்து இன்றைய நாளில் விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து இஸ்ரேலின் உடைய போர் அமைச்சரவை காசாவின் உடைய நடவடிக்கைக்கு ஒப்புதல் அளித்துள்ள சூழ்நிலையில் ஈரான் இஸ்லாமிய ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் OICயினுடைய அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். காசா நிலைமை ஒரு இனப்படுகொலை என்று முத்திரை குத்தி சவுதி மற்றும் துருக்கிய சகாக்கள் விரைவாக செயற்பட வேண்டும் என ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இஸ்ரேலின் சமீபத்திய நடவடிக்கை பெருமளவிலான இடப்பெயர்ச்சி லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்களின் மரணத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதால் அவசரமாக இந்த இஸ்லாமிய உலகம் செயற்பட வேண்டும் என்று ஈரானர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். டெஹ்ரானின் கோரிக்கையை அடுத்து OIC அவசர கூட்டம் கூட்டப்பட்டாலும் கடந்த OIC கூட்டங்களில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது என்பதை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம். இன்னுமா ஈரான் இந்த சவுதி அரேபியாவையும் துருக்கியையும் எகிப்தை நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் நமக்கு ஒரு பெரிய கேள்வி. இருந்த போதிலும் ஒரு முயற்சி, இந்த ஒரு இக்கட்டான நேரத்திலாவது அவர்கள் உணர்வுடன் செயற்பட்டு பாலஸ்தீன மக்களுக்காக நிற்பார்களா என்று பார்த்தால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனெனில் அரபு லீக்கினுடைய கூட்டத்தின் முடிவுகளாக இருக்கலாம், இஸ்லாமிய OIC இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பின் முடிவுகளாக இருக்கலாம். அவர்கள் கூடி கழித்து சிற்றுண்டிகளை உண்டுவிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துவிட்டு மிகப்பெரிய கண்டனங்களையும் எச்சரிக்கைகளையும் இஸ்ரேலுக்கு விடுத்துவிட்டு கலைந்து விடுவார்கள். எந்த ஒரு துரும்பை கூட இஸ்ரேலுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக, இனப்படுகொலைக்கு எதிராக காசாவில் அவர்கள் நகர்த்துவதற்கு தயாராக இல்லை என்பதுதான் மிகப்பெரிய கவலைக்குரிய விடயம். ஏனெனில் இன்று வரை எகிப்தினுடைய ஒரு கடவையாகத்தான் இந்த ராஃபா கிராசிங் கடவை இருக்கின்றது. இஸ்ரேல் அதை மறைத்தாலும் கூட எகிப்து மிகப்பெரிய அளவில் இந்த கடவையை திறக்க வேண்டும், நாங்கள் திறக்கப் போகின்றோம் என்று அங்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தால் இஸ்ரேலினால் கூட அந்த ராஃபா கிராசிங்கை தடுத்து வைக்க முடியாது. அதே போல் அருகில் இருக்கக்கூடிய ஜோர்டானாக இருக்கலாம், சவுதி அரேபியாவாக இருக்கலாம், கத்தாராக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம், துருக்கியாக இருக்கலாம், அனைவருமே இந்த வாய்ச்சொல் வீரர்களைப் போல இஸ்ரேலுக்கு கண்டனத்தையும் பாலஸ்தீனர்களுக்கு கவலையும் அளிப்பதை விட அவர்கள் எந்த ஒரு ஆக்கபூர்வமான செயலையும் இதுவரை செய்யவில்லை. அவ்வாறு செய்திருந்தால் 62,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் அங்கு கொன்றொழிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். அங்கு இருக்கும் பச்சை குழந்தைகள் உணவில்லாமல் துடிதுடித்து மரணித்து போயிருக்க மாட்டார்கள். இவையெல்லாம் இந்த அரபுலக நாடுகளின் இந்த துரோகத்தை இத்தனை குழந்தைகள், அவர்களுடைய சகோதரர்கள், இஸ்லாமிய மக்கள் கண்களுக்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கூட்டம் போட்டு மாநாடுகளை நடத்தி பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போகின்றோம், அப்படி இப்படி என்று பேசுகின்றார்கள். நீ பாலஸ்தீனத்தை அங்கீகராமல் விடு, ஆனால் இப்போது மரணித்து கொண்டிருக்கக்கூடிய காசா மக்களின் மரணத்தை நிறுத்து, அங்கு உணவில்லாமல் இருக்கக்கூடிய பட்டினியை நிறுத்து. இஸ்ரேலினுடைய கடவைகளை திறப்பதற்கு அனைத்து நாடுகளும் ஓரணியில் திரண்டு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏன் கொடுக்கவில்லை என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. இதன் பின்னால் அரபுலக நாடுகளினுடைய நடவடிக்கைகளிலும் மிகப்பெரிய சந்தேகங்கள் எழாமல் இல்லை. ஐரோப்பிய நாடுகளில் கூட மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்புகள் எழுந்திருக்கின்றன. ஸ்பெயினில், பிரான்சில், பெல்ஜியத்தில், தென்னாப்பிரிக்காவில், பிரேசிலில், வட அமெரிக்க நாடுகளில் எல்லாம் இஸ்ரேலிய தூதரங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த அரபுலக நாடுகள் வெறும் கண்டனத்தை தெரிவித்துவிட்டு, வெறும் கவலையை வெளியிட்டுவிட்டு கழிப்பதற்காக OICயை கூட இருக்கின்றார்கள். இந்த தீர்மானங்களும் சொல்லப்போனால் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தீர்மானங்களாக அமையப்போவதில்லை. அதுதான் கடந்த கால வரலாறாக இருக்கின்றது. அடுத்து ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை களையப் போவதாக லெபனானின் அமெரிக்க இஸ்ரேலிய சார்பு அடிமைத்தனமான ஜோசப் அவுனின் அரசாங்கம் ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று லெபனானின் பெய்ரூட்டின் தெருக்களில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஹிஸ்புல்லா கொடிகளுடன் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவு தெரிவித்து அங்கே ஒற்றுமையை காட்டும் வகையில் மோட்டார் சைக்கிள் பேரணியை நடத்தியிருக்கின்றார்கள். லெபனான் அரசாங்கம் எதிர்ப்பு இயக்கங்களை நிராயுதபாணியாக்கும் முடிவை எதிர்த்து ஆயிரக்கணக்கானோர் முன்னாள் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் தியாகி ஷெய்த் கசன் நஸ்ரல்லாவினுடைய அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலும் ஒன்று கூடி எதிர்ப்பு ஒருபோதும் நின்று விடாது, ஆக்கிரமிப்பு எதிர்க்கும் வரை எதிர்ப்பும் இந்த மண்ணில் இருக்கும் என்றும்,
காசாவை மட்டுமல்ல லெபனானை காப்பதற்கும் ஹிஸ்புல்லாக்களின் கையில் ஆயுதங்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு வலுவான எச்சரிக்கை அவர்கள் இராணுவத்தை நோக்கி அனுப்பியிருக்கின்றார்கள். எனவே லெபனானில் ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை களைய வேண்டுமென லெபனான் அரசும் ஆயுதங்களை கொடுக்க முடியாது என ஹிஸ்புல்லாவும் கூறியிருப்பதால் லெபனான் இராணுவமும் ஹிஸ்புல்லாவும் நேருக்கு நேர் மோதக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மிக மிக அண்மித்திருக்கின்றன. இதில் இராணுவத்திற்கு கூட மிகப்பெரிய கருத்து மோதல்கள். ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள் தான் அந்த லெபனானை பாதுகாத்து வருகின்றது என லெபனான் இராணுவத்திற்குள்ளேயே மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கை இருக்கின்றது. லெபனான் இராணுவம் பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டம்மி இராணுவம். அது அமெரிக்கா மேற்குலக நாடுகள் தங்கள் தேவைகளுக்காக சம்பளத்தை கொடுத்து ஒரு கூலிப்படையாக பேருக்கு ஒரு இராணுவத்தை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாக இருக்கலாம், இந்த ஒரு ஆக்கிரமிப்பு சக்திக்காக எல்லையில் நின்று போரிடக்கூடியவர்கள், இதுவரை போரிட்டவர்கள் ஹிஸ்புல்லா போராளிகள். அப்படியான சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை இராணுவம் வலுக்கட்டாயமாக களைவதற்கு முற்பட்டால் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போரை ஏற்படுத்தும். இவ்வாறான ஒரு உள்நாட்டு போரை ஏற்படுத்தி லெபனானை துண்டாடுவதுதான் அமெரிக்க இஸ்ரேலினுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது. ஏனெனில் ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை கைவிட மாட்டார்கள் என்பது அமெரிக்க இஸ்ரேலுக்கு தெரியும். அவர்கள் இராணுவத்திடம் ஒப்படைக்க மாட்டார்கள் என்பதும் தெரியும். அப்படியானால் இந்த அரசுக்கு தங்களின் சார்பில் இருக்கக்கூடிய இந்த அடிமைத்தனமான ஜோசப் அவுன் அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதனூடாக லெபனானை உள்நாட்டு மோதலுக்குள் சிக்க வைத்து லெபனானை சின்னாபின்னமாக்கி சீரழிப்பது தான் அவர்களுடைய நோக்கம். அவர் சிரியாவை கையாள்கின்றார்களோ அதை போன்றதொரு விடயத்தை லெபனானை தள்ளுவதற்கு பார்க்கின்றார்கள். ஆனால் இந்த லெபனானின் உடைய ஆட்சியாளர்களும் லெபனான் மக்களும் அங்குள்ள இராணுவத்தினரும் இது குறித்து ஆழ்ந்து சிந்தனை செய்யாவிட்டால் லெபனான் ஹிஸ்புல்லா லெபனான் இராணுவம் மோதலால் அங்கு மிகப்பெரிய உள்நாட்டு குழப்பத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அருகில் நெருங்கி இருக்கின்றன. இந்த நிலையில் தான் கவுதி படையும் இன்று ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை களையும் விடயத்திற்கு மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். லெபனானின் இறையாண்மையை காக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகளின் உடைய ஆயுதங்களை களைய முற்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வாறான ஒரு ஆத்திரமூட்டும் சம்பவங்கள் லெபனானுக்குள் நடைபெற்றால் அது ஒட்டுமொத்த லெபனானையும் பற்றி அறிய செய்யும் என்று கவுதிகள் ஒரு அறிவிப்பை நேரடியாக விடுத்திருக்கின்றார்கள். எனவே ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக முதல் குரல் கவுதிகளிடமிருந்து வந்திருக்கின்றது. குறிப்பாக லெபனான் மக்கள் ஆழ்ந்த சிந்தனையோடு செயற்பட வேண்டிய நேரம் இதென கவுதி படையினுடைய தலைவர் அப்துல் மாலிக் இந்த ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத விவகாரம் தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தியை இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார். அடுத்து காசாவில் போரில் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஆயுதங்களையும் இஸ்ரேலுக்கு இனி நாங்கள் அனுப்பப் போவதில்லை, உடனடியாக ஏற்றுமதியை நிறுத்தியிருப்பதாக ஜெர்மன் அரசு தெரிவித்திருக்கின்றார்கள். இதை எந்தளவு தூரம் கடைபிடிக்கப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அடுத்து கவுதி படை மீண்டும் ஆளில்லா விமானங்கள் மூலம் மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி நகர்த்தி இருக்கின்றார்கள். பல ட்ரோன்களை தாங்கள் இடைமறித்து விட்டதாக இஸ்ரேல் இராணுவம் குறிப்பிட்டாலும் கூட பல ட்ரோன்கள் இஸ்ரேலின் உட்கட்டுமானங்களை தாக்கியிருப்பதாக கவுதி படை தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் அங்கே வெளியாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, காசா மீது ஒரு முழு அளவிலான ஆக்கிரமிப்பை இஸ்ரேல் படை மேற்கொள்ள முற்பட்டால் இன்னமும் தாக்குதலை பல மடங்கு தாங்களும் அதிகரிக்கப் போகின்றோம் என்ற செய்தியையும் இன்றைய நாளில் கவுதி படையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்தும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.